வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ராயல் என்ஃபீல்டுலன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், ஒரு புது எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள்ன்றது லான்ச் ஆக போகுது. அது என்ன மோட்டர் சைக்கிள்ன்றது நீங்கள் ஆல்மோஸ்ட் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஆமாம், நம்ம ராயல் என்ஃபீல்டில் ஹிமாலயன்லான்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக் வேரியண்ட்டுன்றது லான்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்திருக்கு. அந்த அப்டேட் என்ன, அதோடைய டீட்டெயில்ஸ் என்னன்றதை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ப்போம். பான் மடிச்சு நெக்ஸ்ட் இந்த கிரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட்ஸ் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் புதிய ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபஸ்ட்டு விஷயம், இது லான்ச் ஆக போகுதுன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முக்கியமாக 2 ரீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா, இதை ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஆட்டோமொபைல் ஷோவில் அவங்க ஷோ பண்ணிட்டாங்க. 2023 EICMA ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சு இல்லைங்களா, அந்த இடத்துலையும் அவங்க இதை ஒரு ஷோ கேஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு கான்செப்ட் மாடல் மாதிரி. அதுக்கடுத்து இப்போ 2024 கோவாவில் ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சு, அதுலேயும் இதை அவங்க ஷோ கேஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு கான்செப்ட் மாடல் மாதிரி. இப்போ ரீசன்ட் டைமாக ஒரு சில ஸ்பை ஷாட்ஸும் கிடைச்சிருக்கு. லடாக்கில் இந்த ஒரு வெஹிக்கிள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிடுற மாதிரி. அது இல்லாமல் போன தடவை அவங்க ஒரு டீசருமே கூட வெளியிட்டு இருந்தாங்க. இந்த 2024 தான் நினைக்கிறாங்க. 2024 நம்மளுக்கு அந்த வெஹிக்கிளோடைய ஒரு டீசரும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது தெரியுது, நிச்சயமாகவே நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் கூடிய சீக்கிரத்தில் அவங்க ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள், அதுவும் நல்ல ஒரு அட்வென்ச்சர், அதுவும் நம்ம ஹிமாலயோடைய ஒரு டோனில் அப்படியே நம்மளுக்கு இறக்க போகிறாங்க. இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஸ்பை ஷாட்ஸ், அந்த வந்த வீடியோஸ்லாம் வச்சு பார்க்கும்போது டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள் ஸ்டைலிங்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள்னால் கொஞ்சம் ஸ்லீனாக, அது இல்லாமல் கொஞ்சம் மொக்கையாக பண்ணுவாங்க. ராயல் என்ஃபீல்டு அதுலேயும் நான் சொல்லவே தேவையில்ல, எந்த அளவுக்கு அந்த ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் டிசைனில் உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்த வெஹிக்கிளுடைய டிசைன்ன்றது இட்ஸ் குட். மற்ற வெஹிக்கிள்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பார்க்க உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் மாதிரியே ஃபீல் ஆகுது. பட் ஆனால் இது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள். டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு ரீலி ரோடு அப்பியரன்ஸ்லாம் நல்லா இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு தரப்புலேருந்து வருதுன்றப்ப அதுவும் ஒரு அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள், அதுவும் அவங்களுடைய ஒரு ப்ரீமியம் கிளாஸில் வர போகிற ஒரு மோட்டர் சைக்கிள்ன்றதுனால நிச்சயமாக பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி விஷயங்களையும் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் குறைன்றதை இருக்க போகிறதுலன்றதுலையும் நீங்கள் டவுட்டாக எடுத்துக்க தேவையில்லை. அதுக்கு அடுத்த விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் அந்த ஒரு ஃபீச்சர்லேயும் உங்களுக்கு எலக்ட்ரிக்னு வரும்போது எக்ஸலண்ட்டாக லோட் பண்ணி கொடுப்பாங்க. இதை மாதிரி மற்ற எல்லா விஷயங்களையும் எனக்கு தெரிஞ்சு இந்த வெஹிக்கிள் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரேஞ்சில் தான் வரும். பவரும் சூப்பராக இருக்குது, டிசைனும் ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்த வரைக்கும் நல்லா இருக்குது. பட் ஆனால் ஸ்பெக்கு இதுதான் அக்யூரேட்டாக சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அதுக்கான எந்த விஷயமும் கிடையாது. ஜஸ்ட் அதோடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மட்டும் தான் கிடச்சிருக்கு. அதோடைய ஸ்பெக் அது மாதிரி எந்த விஷயமும் கிடைக்கலன்றப்ப நம்ம அதை பற்றி ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது. பட் பவர் நல்லா இருக்குங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் நம்மளுடைய ஐசி வெஹிக்கிள்ஸில் கம்பேர் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 300-350cc அதை மாதிரி ரேஞ்சு கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கான பவர் இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டன்றதுல டவுட் இல்லை. பட் நான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங்கும் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச அதிகமாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போதைக்கு எக்ஸ்பர்ட்ஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் ஒரு 7 to 8 lakhs வரைக்கும் வரலான்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் கன்ஃபார்ம் ப்ரைஸிங்னு சொல்ல முடியாது. மேபி லான்ச் ஆகும்போது இதோட கம்மியாகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதிகம் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸிங் நம்மளுக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு பட்ஜெட் ரேஞ்சில் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இது ஒரு அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள், அதுவும் எலக்ட்ரிக் டைப்பில் வருது, அதுவும் ராயல் என்ஃபீல்டு கிட்டேருந்து வருதுன்றப்ப நிச்சயமாக ப்ரைஸிங்கில் ஸ்லைட்லி கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்து வருவாங்க. பட் ஒரு நல்ல வெஹிக்கிளாக இருக்கும், அதில் உங்களுக்கு டவுட் கிடையாது. சரி, ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சுவோம். இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க. Thank you for watching. Bye. See you later.